தண்ணி இல்லைங்க, கொஞ்சம் தான் வந்துட்டு இருக்கு. அழகா சொன்ன மாதிரி கம்மியாக தான் போயிட்டு இருக்கு. சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. தண்ணி இருக்கிறப்ப வளைக்க மாட்டேங்குது ப்ரோ. வண்டி கொஞ்சம் சத்தியமா அங்கே வந்துடும் டாரி. வா வா என்னை தள்ளிட்டுனா வா, நான் நெவுந்துடும். நெவுந்துட்டு நீ போய் அங்கே பாம்பு கொத்து வாங்கிறாத. பஸ்ஸும் கிடையாது, வா தண்ணி பாம்பு தானே. வாட்ஸ்அப் மக்களே, வெல்கம் டு மோனோவல். நான் உங்கள் மோகன். ட்ரிப் ஒன்று கிளம்பிட்டேங்க. தேனி சைட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று விலாக் வந்து தலைக்குத்துன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் ஒன்று போட்டிருப்பேன். அது வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அங்கேருந்து நானும் அரி கிளம்பி வந்துட்டு இந்த தலைக்குத்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் இருக்குங்க. இது வந்து சம்மருக்கு வந்து செம்ம பிளேஸு. இதோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்துட்டு எங்கேயாச்சும் ஒரு பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு பிளேஸ் செலக்ட் பண்ணலாம். இங்கேருந்து நம்ம வந்துட்டு இப்போ இங்கே ஒட்டச்சத்திரம் இங்கே இருக்காங்க. இங்கே இருந்துட்டு வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, இது என்னது கொடைக்கானலும் பார்த்திங்கன்னா ஒரு 80 கிலோமீட்டர் 90 கிலோமீட்டர் தான் வருது. இது பொள்ளாச்சியும் பார்த்திங்கன்னா ஒரு 90 கிலோமீட்டர் 95 கிலோமீட்டர் தான் வருது. அப்புறம் தேனியும் பார்த்திங்கன்னா ஒரு 85 கிலோமீட்டர் அப்படி சம்திங் தான் வருது. சரி, இதில் ஏதாச்சும் ஒரு பிளேஸ் வந்துட்டு ட்ரை பண்ணலாம், போயிட்டு நம்ம வந்து விலாக் எடுக்கலாம். ஏதாச்சும் ஒரே ஒரு பிளேஸ் வந்துட்டு ட்ரை பண்ணி ஒரு வீடியோ வந்துட்டு போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். செலக்ட் பண்ணோம். நைட்லேருந்து வீடியோ பார்த்துட்டு இருந்தோம். புரிஞ்சு போச்சு. நைட் வந்துட்டு இங்கே ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வீட்டில் தங்கிட்டேங்க. சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. இது சுற்றி காடு தாங்க, பாருங்கள் பின்னாடி இது சுற்றியும் காடு தான். அப்படியே இந்த காட்டுக்கு நடுவில் வந்து அவங்க வீடு. இங்கே வந்துட்டு சாப்பிட்டு வந்துட்டு அவரும் வர மாதிரி தான் இருந்துச்சு பிளானு. அவர் வந்துட்டு அப்புறம் அதுங்களுக்கு கிரிக்கெட் விளாட போயிட்டான்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த நாள் போகலாம் ப்ரோ ட்ரிப்பு அப்படின்ட்டாரு. அதனால் வந்துட்டு இப்போ சரி தேனியே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அங்கே போயிட்டு ஏதாச்சும் ஒரு 2 பிளேஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு வீடியோ போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு தான் மக்களை கிளம்பி ஹரியும் அந்த ப்ரோ நின்றுட்டுருக்காங்க. இன்னொரு வண்டி போய் இன்னொரு பைக் எடுக்கணுங்க. பைக் எடுத்துகிட்டு ஹெல்மெட் எடுத்துகிட்டு போகணும். ப்ரோ கிளம்பலாமா ப்ரோ? கிளம்பலாம் ப்ரோ. தேனியே போயிடலாமா? தேனியே போகலாம். நிறைய ஸ்பாட் இருக்குது, போயிட்டு பாப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கிருந்து நிறைய எல்லாமே பக்கமாக தான் இருக்குது. கொடைக்கானலும் பக்கமாக தான் இருக்குது, பொள்ளாச்சி பக்கமாக தான் இருக்குது, தேனி பக்கமாக தான் இருக்குது. எங்கே வேணால் போகலாமாட்டிருக்கு. இந்த சைடு இருந்தால் நிறைய டூரிஸ்ட் பிளேஸ், சுற்றி வர எல்லாமே டூரிஸ்ட் பிளேஸ் தான். இதுவும் அப்படி பார்க்குறதுக்கு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தான் ப்ரோ இருக்குது. வீடு நல்லா இருக்குது, இங்கே பிளேஸு சூப்பராக இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது இந்த சைடு. சரி ப்ரோ கிளம்பலாமா? கிளம்பலாம் மக்களே. இந்த சைடு எந்த சைடு திரும்பினீங்கனாலும் மலை, காடு, செடி, கொடி சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், அந்த சைடு மலை, இங்கே ஒரு மலை. இது வந்து ரங்கமலையாமாங்க, இது ஃபேமஸ் மலை. இது வந்து என்ன மலைன்னு தெரியல. வீடு எல்லாமே செம்மையாக இருக்குங்க. இங்கெல்லாம் வாழ்கிறீங்களோ கொடுத்து வச்சவங்களாட்ருக்கு, பயங்கரமாக இருக்குது. இந்த சைடு ஒரு வீடு காட்டுற பாருங்க. இங்கே தான் வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டாட்ருக்கு. எப்படி இருக்குது பாருங்கள் மக்களே. 2 சைடு மரம், நடுவில் வீடு. இது மாதிரி தான் மோஸ்ட்டாக வீடே இருக்குங்க. ஏடாரி சூப்பராக இருக்குல்ல, கொடுத்து வச்சிங்களாட்ருக்கு. நம்மளாம் அப்பா 150 சேவலடா, சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி இருக்கணும். ஏன்னா நம்ம அப்படியே இந்த வீட்டுக்குள்ளே அடைஞ்சிக்கிட்டு ஒரு நாள் லீவுக்கு ஐயோ வீட்டில் போர் அடிக்குதுன்னு இருப்போம். ஆனால் இது மாதிரிலாம் நினச்சி பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. போர் அடிச்சுன்னா ஒரு கட்டில் தூக்கிட்டு வந்து மரத்துக்கடியில் போட்டு படுத்து தூங்கினா தூக்கம் சூப்பராக போகலாமா? வீடியோ எடுக்கலாமா? இருங்க, சேவல் வளர்த்துறாங்களாமா, அது காட்ட சொன்னாங்கன்னா காட்டலாம், இல்லைன்னு விட்டுலாம். அதான் பாருங்கள் 2 சைடும் சூப்பராக இருக்குங்க. தென்னை மரம் இந்த சைடு வந்துட்டு இதுங்க சப்போர்ட்டாக இருக்குல்ல, அந்த மரம் அது வரிசையாக. அதுவும் இல்லாமல் இங்கே இப்போ அந்த ப்ரோ இருந்தார்ல சுதாகர், அவர் வீட்டுக்கு எத்தனை மரம்டா சொன்னாங்க? 1 லட்சமா? 1 லட்சத்துக்கு மேலே மரம் நட்டு வச்சுருக்காங்க. அதை காட்டலான்ட்டு இருந்தால் சரி வந்துட்டு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகலான். மக்களே எங்கே பாருங்கள், கோழி எப்படி வளர்த்திட்டு இருக்காங்கன்ட்டு. இன்னும் அந்த சைடு ஃபுல்லாக இருக்குங்க. எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஏண்டாரி அதைத்தான் நானும் சொன்னேன். அப்பா இந்த வீடு தாங்க, இதாங்க வீடு. இதை ஒட்டியும் அப்படியே சுற்றியும் காடு. இங்கே பாருங்கள் முருங்கைக்காய் எவ்வளோ பறித்து வச்சுருக்காங்கன்ட்டு. கொடுத்து வச்ச வாழ்க்கைங்க. இது முருங்கைக்காய், அந்த முருங்கை மரம் தான் இது எல்லாமே ஃபுல்லாக. இந்த சைடு ஃபுல்லாக முருங்கை மரம் போட்டிருக்காங்க. தேங்காய் பாருங்கள், நம்ம ஊரில் இந்த தேங்காய் ஒரு 20 ரூபா 30 ரூபா சொல்லுவாங்க. இதில் எவ்வளோ தேங்காய் இருக்குது. இந்த சைடில் ஒரு 10 ரூபா எவ்வளோடா இருக்குது? ஒரு 10 ரூபா 5 ரூபா இருக்குமா? அவ்வளோதான். அதோட இங்கே இருக்க அப்படி கம்மியாக இருக்கும் லோக்கலில், பட் விற்கும் போது அதிகமாக வைக்கிறாங்க. சூப்பராக இருக்குங்க, ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த வீட்டு எனக்கு. பாருங்க செமையாக இருக்குது.
இவனுக்கு இதுதான் ஆசை, இது மாதிரி ஒரு வீடு கட்டி வர்றப்ப நேற்று எல்லாத்துக்கும் அதே தான் ஆசையா. நேற்றே சொல்லிகிட்டே இருந்தான், டேய் நம்மளும் இது மாதிரி ஒரு வீடு கட்டி இங்கே இது மாதிரி இருக்கோண்டா, செமையாக இருக்கும்ல. ஒவ்வொரு வீட்டை இங்கே எல்லாமே வீடு இப்படி தாங்க இருக்குது மோஸ்ட்டாகவே. வர வழியில் சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்கான், டேச்சா இது மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்ல, டேய் அந்த வீடு மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்ட்டு. சூப்பராக இருக்குங்க. அந்த அண்ணன் இப்போ மலைக்கு நடுவுலையே போக சொன்னார். மலைக்கு நடுவில் போகணும் ஆமாங்க, பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. எங்கே பார்த்தாரா ஆலமரம் இருக்கேன்டா அப்பா. ஐயோ முரட்ட மரங்க இது. மாங்காய் மரம் ரோட்டுக்கு வெளியே தூங்கிட்டு இருக்குதுங்க. மாங்காய் சீசன் வெய்ய காலம் ஆனாவே இந்த மாங்காய் சீசனே. ஏய் மறி வாங்கடா. கரண்ட் சாக்கு வச்சுருக்கானுங்க, போய் மாங்காய் பறிக்கிறேன்ட்டு போனீங்கன்னா அடிச்சு தள்ளி. இந்த அணையை ஒட்டியே வந்துட்டுருக்கோம். அங்கேருந்து அந்த அருவி கொட்டி தான் வருதுன்னு நினைக்கிறேன். தானே அப்படி தானே சொன்னார், அந்த அருவி கொட்டி இங்கே வரும் தம்பி அப்படின்னு. ஆனால் வெய்ய காலத்துக்கு வரலாம்டா இது மாதிரி பிளேஸ்க்குலாம். இந்த மாதிரி அருவியெலாம் தேடி பிடிச்சி வரலாம். மக்களே இருறாரு காட்டில் அவங்களுக்கு. சரி போ வாங்கப்போ அந்த இதுக்கிட்ட போ. மக்களே இங்கே பாருங்கள், இது அந்த நாடார் அவங்க அந்த மரையேறி இது போடுவாங்கள்ல தேங்காய், அது இல்லாமையே இது மாதிரி மூங்கில் கட்டி இதை கிட்ட காட்டுறா. இது மாதிரி மூங்கில கட்டி அவங்க அதை வச்சு இழுத்துட்டு இருக்காங்க. தெரியலடா, வித்தியாசமாக இருக்குது. இப்படி தான் போடுவாங்களா அப்புறம் இங்கேல தேங்காய்? இது மாதிரி இழுத்தாவே விழுந்துருமா? எல்லாமே விழுந்துருமா? அப்புறம் இப்படி தான் போடுவாங்களா? பரவாயில்லையே, மிச்சம் என்ன. நம்ம ஊர்ல 60 ரூபா 70 ரூபா வாங்குவாங்க, அவங்களுக்குலாம் இங்கெல்லாம் வேலையே இல்லையாட்டிருக்கு. சரி போகலாம். சரி அப்புறம் எப்படி இதை எப்படி விட்டுவாங்க? தேங்காய் இதில் போட்டுடலாம். எல்லாத்தையுமே வெட்டி மட்டை வெட்டி கிடக்குது பாடுறா. கத்தி ஷார்ப்பாக இருக்க மாட்டிருக்கு. அவர் வெட்டிகிட்டு இருக்காரு. சரி போகலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைமே நானே பார்க்கண்டாரு. செகண்ட் கீழவா? அங்கேருந்து பாதி தூரம் வந்தோடனே வந்துட்டு இங்கே தான் வண்டி நிறுத்தணுமா? இங்கே தானா? அதுக்கு மேலே வந்து நம்ம நடந்து தான் போகணுமாமாங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகுங்கிறாங்க. எவ்வளோ தூரம்னு தெரியல. அரி தண்ணி போகுதாடா? அளவாக போகுதுன்னு சொல்லிக்கிறாங்க, போய் தான் பார்க்கணும். காற்றாற்று வெள்ளமா? அங்கே வண்டி போகலாமான்னு தெரில, இருந்தாலும் அந்த அக்கா அப்படி நடந்து தான் போகணும் அப்படிங்கிறாங்க. போகலாம்பா. 20 ரூபா கொடுங்க அப்படிம்பாங்களா? மரம்லாம் வெட்டி போட்டிருக்காங்க இங்கே. சரி அரி வாங்க பரி, மாங்காய் பறி டாரி டே கிட்ட கை வச்சு மாங்காய் விழுந்துருச்சுன்னு. திருப்பாச்சி பாலத்துலேயே தண்ணி வருது ஏண்டா? அதுதான், அதில் எப்படி தண்ணி வந்துச்சு? மாங்காய் டே இதெல்லாம் பிஞ்சு மாங்கடா, கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கலாம்டா. பழமே சாப்பிட்டுக்கலாம். கேட்டு வாங்கலாம், பழமே சாப்பிட்டுக்கலாம். திருட்டு மாங்காய் சுற்றிக்கோ சொல்லு. நீ எல்லாமே வெளியவே இருக்குது மாங்கலாம். ஆமாம், வரவன்லாம் பொறுக்கிட்டோம். அவனுக்கு பார்த்துக்கலான்றக்காகவே வண்டி நிற்க. அது எவரும் காட்டுக்கு தண்ணி வச்சுறதுக்கு வந்திருப்பாங்க. அவங்களோட குழந்தை அந்த அக்கா காலையில் சூறையாடிக்கு போயிடுவாங்க. போன வாரம் வந்தங்கிறீங்க, அப்புறம் எப்படி போகலையா நேரம்? அட என்ன சொல்கிறோன்னு கேளுங்க அக்கா. தண்ணி தான் போகுது, அளவாக தான் போகுது. அளவாக போகுதுங்குது. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே. என்னடா இது? அப்படித்தானே ஆச்சாட்டு. குளிச்சுக்கலாமா? இது என்னது பாலாறு அப்படின்னு எழுதியாடாரி? எழுதி தலையில் ஊற்றிக்கிறதா? கறி வச்சு சாப்பிட்லாமா தோப்புக்கு நடுவில்? அந்த அக்காட்ட சொல்லி வறுத்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி.
அங்கே காலையில் சாப்பிட்ட பக்கம் தயிர் வாங்கிட்டு வந்துருக்கலாம் கொஞ்சம். ஏற்றி உள்ளதான் ஏற்றிட்டு தான் போனேன் நான் அன்றைக்கி வரும்போது. அதுக்கு வரும்போது போனேயா? நிறைய பேர் வந்தாங்க. ஏடா ஏற்ற இறக்கத்துலாம் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அந்த கடையில் நிறைய இறக்கத்தெல்லாம் கூட்டு போய் எங்கே இருக்கியா இதோட 14 கிலோமீட்டர் ஆகி போச்சு. அந்த மலையை தான் சாட பிடிக்கிறாரு ஐயா. 2 கிலோமீட்டர் இருக்க யாரும் எதுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. நேற்று அந்த பையன் அப்படி தானே சொன்னேன், 1/2 கிலோமீட்டர் அங்கேயும் பாரு நாய் இருக்கு போயிடும். குச்சி ஒன்று எடுத்து வச்சுக்கோ. பரவாயில்ல, இங்கேயும் இடம் வாங்கி போட்டிருக்குறாங்க. கம்மியாக இருந்திருக்கு அப்பையெல்லாம். ஏப்போ ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. இதெல்லாம் வீடாக கட்டி இருக்க முடியும், இல்லை தோப்பு மட்டும் தான் வைக்க முடியும். போதுண்டா அரி. ஏதோ மேடும் பள்ளமாக இருக்குது. சரி பண்ணி கம்மிடா. என்ன வேலை மாந்தோப்பு சும்மா இந்த வழி தானா வந்துருந்தானே. நானே இது சைக்கிளில் போனோம் ப்ரோ, ஒரு பையனுக்கு லிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லி. ஆமாம், அவன் 1/2 கிலோமீட்டர் சொன்னேன், கடைசியில் பார்த்தா 2 கிலோமீட்டர். நல்ல வேலை இவனத்தான் இதான் பக்கம் தான் ப்ரோ. இவ்வளோ தான் அப்படின்னா நான் வர சிரிப்பு என்னோட இவ்வளோ தூரம் வரும் மாவன் எப்படி வந்துடுவானா அப்படின்னு. 1/2 கிலோமீட்டர் சொன்னாங்க. அப்புறம் போக சொல்கிறேன், நான் சும்மா சொன்னேன். அப்போ தான் நீங்கள் வந்து லிஃப்ட் தருவீங்கன்னு. அடப்பா ஆகில சொல்லி தொலையலாம்ல. 1/2 கிலோமீட்டர் தான் அவனே நடந்து போயிருப்பாட்டான். நம்மகிட்ட எதுக்கு லிஃப்ட் கேட்குறான். அப்புறம் சைக்கிள் அழுத்திட்டு ஒரு குட்டி பையனை உட்கார வச்சுட்டு சைக்கிள் அழுத்திட்டு வந்தேன். நேற்று வந்திருந்தா கூட்டமாக வந்திருக்குமோ ஒரு வேளை. திங்கக்கிழமையில வேலைக்கு காலேஜ் ஸ்கூலுக்குன்னு போயிட்டாங்களா? ஆமாம் ப்ரோ. சரி சிறப்புடாடி போங்கடா. ஃபெயிலியரா? மிஷின் ஃபெயிலியர் ஆயிடுச்சா? போங்கடாடி. அருமையா ஐயோம்மா வலிக்கிட்டு போனீங்க. இதில் ஷூ போட்டிருக்கேன்டா, செருப்பு வந்தால் பரவாயில்ல. தண்ணி இல்லைங்க, முடிஞ்சு. இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ தோத்துட்டன்னு உன் காதுல வந்து கத்துனாலும் தோத்துட்ட. அதை நம்புனா நம்பு, நம்பாட்டி போடா. என்ன ப்ரோ போயிட்டு இருக்கா? போய் இந்த வழுக்கு பாறையில் வழுக்கு டான்ஸினா மாதிரி இப்படி சாஞ்சிட்டு வரல. இதில் எங்க இருந்து அரி வலிக்கிட்டு வர்றது? வரலாம் போலதான். இப்போ வலிக்கிட்டு வந்து தண்ணியெல்லாம் முழுந்தோம்னா தண்ணி இருந்தால் நல்லா இருக்கும். பாம்பு போகுது வரா, அது போயிட்டு போகுது. தடிக்கிட்டு போச்சு, பாம்பு ஒன்று போச்சு. அது ஒரு ஓரமாக போயிட்டு போகுது. எங்கேருந்து வலிக்கிட்டு வருவாங்க? மேலே இருந்துடா. மேலே எப்படி போகிறது? இதுலேயே போய்க்கலாமா? கரண்ட்டுக்குன்னு சாக்கடிக்கு போகுது. ஃபஸ்ட்டு நீ இறங்கு. சாக்கடிச்சா மீனில் உயிரோடு இருக்காது. அடி பாம்பே இருக்காது, உயிரோடு எதுவுமே இருக்காது. அதுவும் செத்து போயிடும். இல்லை ப்ரோ, அது செத்து போயிடும் ப்ரோ தண்ணியில். இதில் தான் வலிக்கிட்டு வருவாங்களாடா அரி? சரியாக இருக்குது தண்ணி வந்துச்சுன்னா. இது வரைக்கும் போயிருக்கு. சரி, மேலே போய் ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு கிளம்பலாம். குளிக்கிறியாடா அரி? வீட்டுக்கு போய் குளிச்சுக்கிறியா? குடிக்காத நீ குடிக்க வச்சிருக்கீங்க. பேக் எடுக்கிறதுட்டு வந்துருங்க ப்ரோ. நம்ம எல்லாங்க மேலே போகிற நேரத்தில் தண்ணி இல்லைங்க, கொஞ்சம் தான் வந்துட்டுருக்கு. அக்கா சொன்ன மாதிரி கம்மியாக தான் போயிட்டுருக்கு. நல்லா தான் இருக்குது, தண்ணி வந்து நல்லா இருக்கே ப்ரோ. நல்லா தான் இருக்குது, ஜில்லுன்னு தான் இருக்குது. சூப்பராக இருக்குங்க. ஆனால் உண்மையாக இதில் தான் வந்து வலிக்கிட்டு வருவாங்களாம்மா சறுக்கிட்டு. நிறைய பேர் ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க, வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. தண்ணி வந்துச்சுன்னா இங்கே வேறு மாதிரி இருக்கும்.
அண்ணா அங்கேருந்து அப்படியே சர்ன்னு சறுக்கிட்டு போவாங்க. எப்பயும் போகலாம், தண்ணி இல்லாமல் போய் அங்கே போய் எங்கேயும் விழுகிறது. முடிச்சுட்டு வாங்க. நல்லா இருக்கு. ஆனால் என்ன தண்ணி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், குளிச்சிருக்கலாம். நானும் வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன், வந்து பா இடம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. இடம் நல்லா தான் இருக்குது, ஆனால் வந்துட்டு தண்ணி இல்லையே. தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. சரிங்க, கிளம்பலாம். அவ்வளோதான் வீடியோ ஃபெயிலியர் ஆகிடுச்சு. போஸ்ட் பண்ணுறேன், இருந்தாலும் வந்துட்டு வந்தீங்கன்னா பார்த்துட்டு வாங்க. பார்க்குறேன் யாராச்சுட்டு காண்டாக்ட் நம்பர் இது கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறேன். கிடச்சிச்சின்னா கூட போட்டால் கூட கேட்டுட்டு வந்துக்கலாம்ல. மண்டை அடிச்சிச்சுன்னா வா ஈரந்திடவா நீ தீரந்தா. இல்லைடா மண்டை மட்டும் பின்னாடி வராதா, ஈஸியாக வராதா? தண்ணி இருந்துச்சுன்னா பரவாயில்லடா. இது பேர் என்ன சொன்னாங்க? என்னது? வழுக்கு பாரு. இன்னொன்று வரட்டாரு. வரட்டு வரட்டாரு. வரட்டாரு வரட்டா வரட்டா வரட்டாரு வத்தி போய் வரட்டு. பார்த்தா போக மாட்டேன், மொபைல் வேறு இருக்குது. அங்கே போய் சரிக்கிட்டு இருந்தால் நல்லா தான் இருக்குது, தண்ணி இருந்தால் நல்லா இருந்திருக்கு. வழுக்குடா. வழுக்கு பாருங்க நீங்கள், ஆனால் வழுக்க மாட்டேங்கிறாடி. யாரி நீ வலிக்கிட்டு வந்தாரா எனக்கு முன்னாடி கண்டக்ட் மாதிரி பண்ணிட்டானாரி. வலிக்கிட்டு விழுகிற மாதிரி விழுகிறியா? கேம் சூரியாட்டா வண்டி செல்ஃப் எடுக்க மாட்டேங்க. அவ்வளோதான்டா போகுது. சத்தியமாக சொல்கிறேன், நம்ம தான் ப்ரோ தள்ளிட்டு போகணும் வண்டியை. இப்படி தாண்டா போவா. நல்லா இருக்கா? இது நல்லா இருக்குங்க வழுக்கிறதுக்கு, ஆனால் இது வழுக்க மாட்டேங்குது. அதுவும் இல்லாமல் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, ஆட்டுக்குள்ளே வந்து பார்த்துட்ருக்காங்க. அது இல்லை, இன்னும் பெரிய பாம்புங்க, ஜூம் பண்ண முடியாது இதில். ஐயோ ஓடி வச்சுருவா, ஒரு இருக்கிற இருக்க. மொபைல் கொண்டா, ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. குளிக்கும்போது வந்துட்டு பயத்தில் வந்தா. மொபைல் கொண்டா, கொஞ்ச நாள் சரி. ஏய் நல்லா பாடுறா, அடியில் இருக்குதுடா முரட்டை பாம்புடி மவனே. வெளியே வரான்டா. டேய் நாங்கள் உன்னை எது டிஸ்டர்ப் பண்ணல, நீ தயவு செஞ்சு இந்த பக்கம் வந்துடாத. குளிக்கும்போது இது வெளியே வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? சரி அது மட்டும் இருக்கு. அது இல்லைடா, இங்கே பாருங்க ப்ரோ, பெரிய பாம்பு மேலடா. சரி நான் அங்கேருந்து சறுக்கிட்டு வரும்போது அது இல்லைடா, இந்த சைடு வந்து பாருங்க. தண்ணி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல ப்ரோ. வெயிலுக்கு வந்ததை குளிச்சுட்டேன் நான். முரட்டை பாம்பு. நான் மேலேருந்து வர்றப்ப அது இது பயந்துட்டு வந்து என் மேலே ஏறி என்னை கொத்தி. இந்த ஒரு சறுக்கலாச்சும் விட்றேன். அங்கே இருந்துச்சு நல்லா இருந்துச்சு. எப்போ சறுக்கிட்டு வரணும் அப்போ எடுத்துறாத. தண்ணி இருக்கிறப்ப வளர்க்க மாட்டேங்குது ப்ரோ. வண்டி கொஞ்சம் சத்தியமாக அங்கே வந்துடும் டாரி. வா வா என்னை தள்ளிட்டுனா வா, நான் நெவுந்துடும். நெவுந்துட்டு நீ போய் அங்கே பாம்பு கொத்து வாங்கிடாத. பசம் கிடையாது, வா. தண்ணி பாம்பு தானே. ஐயோ வந்ததுக்கு 2 சறுக்கு விட்டாச்சு. ஆனால் தண்ணி இருந்துச்சுன்னா வேறு லெவல் ஸ்பாட்டுங்க. இது சூப்பராக இருக்குது. ஆனால் தண்ணி நிறைய இருக்கும்போது ஃபுல்லாக சூப்பராக இருக்குமா? நல்லா தாண்டா இருக்கும். நான் வரும்போது செம்மையாக மனசையில் போகிறதுக்கு 2 மணி தான் குளிச்சேன் இங்கே. ஆமாம், இந்த பிளாக் தண்டர்லாம் போய் குளிக்கிறோம். ஆமாம். மேலேருந்து வந்தோம்டா. அங்கே இருந்துடலாமா தண்ணியில்? அதனால் நீ கீழே சாயம். டைம் குளிச்சுட்டாச்சு போகலாம். பிளாக் தண்டரில் இந்த காசு கொடுத்து வருவோம்ல, அது மாதிரி இதில் ஃப்ரீயாக வந்துட்டு போயிடலாம். ஆனால் தண்ணி இருந்தால் சூப்பராக இருந்திருப்பேன். ஆமாம் ப்ரோ, நீங்கள் குளிக்கலையா? மனசு வருத்தத்தில் இருக்கிறீங்களா? அது எனக்கு வருத்தத்தில் இருக்கிறாங்க.
தண்ணி இன்னும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கு. வண்டி தான் கொஞ்சம் செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது. இப்படியே மக்களே அப்படி இங்கே ஃபால்ஸுக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே வந்து தாங்க வண்டி நிறுத்திட்டு போகணும். அவங்க வந்து அக்கா அவங்க நம்பர் சொல்கிறீங்களா? சொல்கிறேன்ப்பா. சொல்லுங்கக்கா. அப்படியே 89 40 82 82 0 0 6 55. 6 55. உங்கள் பேர்? என் பேர் ரஞ்சிதா. சரிங்கம்மா. அப்படி யாராச்சும் வந்துட்டு மக்கள் இது வர மாதிரி இருந்தாங்கன்னா ஃபோன் பண்ணிவிட்டு தண்ணி இருக்கான்னு கேட்டால் சொல்லிடுவீங்களா? சொல்லிடுவேன். சரி, ரொம்ப நன்றி. ஓகேங்க. நீங்கள் அது மாதிரி வர மாதிரி இருந்துச்சுன்னா எங்கள்கிட்ட வந்துடாதீங்க அங்கே இருந்துட்டு தயவு செஞ்சு. ஏன்னா வந்துட்டு வேஸ்ட்டாக போச்சு. சும்மா கொஞ்சம் தான் தண்ணி இருந்துச்சு. இருந்தாலும் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்துட்டோம்ல. தண்ணி இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்திருக்குங்க. சரியான ஸ்பாட்டு. அப்படி வரமா இருந்துச்சுன்னா நல்ல வேலைங்க. நல்ல கேரக்டராக இருக்குது. ஏன்னா அவங்களே சொன்னாங்க வாண்டடாக நான் எங்கள் நம்பருக்கு இது கொடுத்துங்க, அப்படி கேட்டுட்டு வந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வரேன். நீங்கள் வந்து எடுத்து கொடுத்துட்டு வந்து குளிச்சுட்டு வரவங்க என்னென்ன செஞ்சு கொடுப்பீங்க? நம்மள நாங்களே மீனா, நாட்டுக்கோழி, சிக்கனு என்ன கேட்குறதோ நாங்கள் எல்லாம் சமைச்சு கொடுப்போம். நீங்களே எடுத்து கொடுத்துருவீங்களா இல்லை அவங்க எடுத்து தரணுமா? நாங்கள் எடுத்து நாங்களே சமைச்சு கொடுத்துருவோம். சமைச்சு கொடுப்பீங்களா? போய் குளிச்சுட்டு 50 சொல்லிட்டா இந்த பின்ன 50 ரூபாய் பணவாங்க முன்ன கூடி ஏமா இத்தனை நாள் வாரம் இத்தனை கிலோ கறியா மீனா எடுத்து சமைச்சு கொடுத்தா சமைச்சு. சரி சரி. அப்படி வந்தாங்கன்னா கூட வீடியோ பார்த்துட்டு செஞ்சுக்கிட்டு மக்களே நீங்கள் அது மாதிரி வந்தீங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லிடுங்க. முன்னாடியே வந்து சமைச்சு தருவாங்கங்க. நீங்கள் போய் அங்கே குளிச்சுட்டு யாராச்சும் ஒருத்தருக்கு இது வந்து வாங்கிட்டு போய் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். சரிங்கம்மா. இங்கேயே எங்கேயோ உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். நல்லா இருக்குது. அப்படியே அந்த மாந்தோப்பு கீழே அப்படியே சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. சரிங்கம்மா. சரி, நன்றிங்க மக்களே. ஃபைனலாக நமக்கு மாங்காய் கிடச்சிருச்சுங்க. கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு. அண்ணா போதுங்கண்ணா. அண்ணா இது என்னங்க மாங்காங்கண்ணா? செந்தூர மாங்காவா? இதுக்கு தண்ணி இல்லைங்கண்ணா இந்த இதுலேருந்து எடுத்துக்கிங்களா? மழை பெய்யும் தண்ணி பாய்ச்சுவாங்க. சொட்டு நீர் பாசனம் பூரா. சரி சரிங்கண்ணா. இந்த அவங்ககிட்ட போய் இந்த பழம் பாருங்க எல்லாம் மேலே பறிச்சுட்டு இருக்காங்கங்க. இதான் தெரியுதா? பறித்து போட்டுட்ருக்காங்க. ஆனால் ஒரு 2-3 மட்டும் கொடுங்கண்ணா. அவ்வளோ வேணாம். சும்மா எடுத்து போங்க. அது கொண்டு போய் சாப்பிடுங்க. நல்லா இருக்குது. அது நல்லா இருக்கா? ஏய் சும்மா இப்போ கொடுங்க. அமௌண்ட் கொடுத்து போகலாமா? காசுலாம் வேணாம். கொண்டு போங்க. ஏய் போச்சு போச்சு இது இப்போ இது எப்படிங்கண்ணா? இது இது இந்த கிலோ கணக்கு எடுத்துவாங்களா இல்லை இடக்கணக்கு தான். இடக்கணக்குங்களா? இது இப்போ சீசனாங்கண்ணா? இதான் கரெக்டாக சீசனா இல்லாமா? சீசன் தான். இதான் சீசனுங்களா? உங்கள் பேருங்கண்ணா? என் பேர் பாண்டிச்சேரி. சரிங்கண்ணா. ஹரி ஆசைப்பட்டாங்க. கடைசியில் நமக்கு ஒரு மாங்காய் கிடச்சிருச்சு. வந்ததுக்கு தண்ணி தான் இல்லை. சாப்பிடலாம். செமையாக இருக்குங்க. மக்களே உண்மையாக சூப்பராக இருக்குடி. செமையாக இருக்குடா ஹரி. நீ மட்டும் என்ன உனக்கு தான் கொடுத்தாங்கல்ல. செமையாக இருக்கு. சூப்பராக இருக்குல்ல? யாருங்கண்ணா? அவருதான் இந்த பழத்தை பூரா பறிச்சவர். யாருங்கண்ணா? அந்த பச்சை பண்ணி அந்த தம்பி தெரியலையே, அவ்வளோ தூரத்தில் இருக்கானே. சரிங்க மக்கள், கிளம்பலாங்க. அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சரி.